டிடிஎஃப் வாசன் தனது செல்போனை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிடிஎஃப் வாசன் தனது செல்போனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். கடந்த 3 அண்ணாநகர் காவல் நிலையத்தில் ஆஜரான டிடிஎஃப் தனது செல்போனை ஒப்படைக்க 2 நாட்கள் அவகாசம் கோரியிருந்த நிலையில் தற்போது செல்போனை மற்றும் ஆவணங்களுடன் விசாரணைக்கு டிடிஎஃப் வாசன் ஆஜராகியுள்ளார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிடிஎஃப் வாசன் தனது செல்போனை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. கடந்த 3 அண்ணாநகர் காவல் நிலையத்தில் ஆஜரான டிடிஎஃப் தனது செல்போனை ஒப்படைக்க 2 நாள் அவகாசம் கோரியிருந்த நிலையில் தற்போது அவரது செல்போனை ஒப்படைத்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. டிடிஎஃப் வாசன் தனது கைபேசி இன்றைய பொழுது அண்ணாநகர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருக்கிறார். தொடர் சாலை விதிமுறைகளால் இருசக்கர ஓட்டுநர் உரிமம் என்பது அவரிடம் இருந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் ஓட்டுநர் தற்றல் மூலம், அதாவது 4 சக்கர வாகனத்தை இயற்றுவதற்கான எல்எல்ஆர் என்ற ஒரு படிவத்தை மட்டும் வைத்துக் கொண்டு கடந்த மே 15 அன்று சென்னையிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் வழியில் மதுரை வண்டியூர் டோல் கேட் அருகே செல்போன் பேசியபடியாக வேதமாத மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் கார் ஓட்டியராத அண்ணாநகர் காவல்துறையினரால் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மே 29 அன்று அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். காவல் நிலையத்தில் 10 நாட்கள் கையெழுத்திட வேண்டும் எனவும் இதுபோல் குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் அவருக்கு ஜாமீன் என்பது வழங்கியது மதுரை மாவட்ட நீதிமன்றம். காவல் நிலையத்தில் வரும் வாசன் தனது மொபைல் மற்றும் ஆவணங்களுடன் விசாரணைக்காக ஜூன் 3 காலை 10 மணிக்கு காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு அண்ணாநகர் போலீசார் சம்மன் அனுப்பினர். இந்நிலையில்தான் கடந்த 3ஆம் தேதி அண்ணாநகர் காவல் நிலையத்தில் ஆஜரான வாசன் தனது கைபேசி மற்றும் ஆவணங்கள் இருப்பதால் அதை ஒப்படைக்க 2 நாட்கள் அவகாசம் கேட்டிருந்தார். அதன்படி இன்று தனது கைபேசி மற்றும் ஆவணங்களுடன் காலை 10 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி.